10 பேர் உங்ககிட்ட வந்து நிற்குமா? எதுக்கு நீங்கள்லாம் இவ்வளோ பயம் பயப்படுறீங்க? உங்கள் காலை மேய்ச்சானா தலையை மேய்ச்சானா இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் கேட்குறானா? இல்லை இல்லை. ஏன் நீங்கள்லாம் பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன இருக்கு? நான் என்ன சொல்கிறேன்பா, ஒரே குறிக்கோள், உள்ள விஜய் வந்தால் எங்களுக்கு ஒன்று செய்வானா மக்களுக்கு. நானும் இல்லாதண்ணா என்ன மாதிரி மக்கள் இல்லாதப்பட்டவங்க ரொம்ப அகண்ட விலைக்கும் போவேண்ணா. பவுன் 50,000 ஃப்ரீ பஸ்ஸை நிப்பாட்டணும். அம்மா இறந்துச்சுல, அதை சொல்லித்தான் ஸ்டாலின் ஓட்டு கிடப்ப நானே இந்த ஒரு தடவை போட்டேன். ஆனால் உதயசூரியனுக்கு போடல, பானைக்கு போட்டேன். பானைக்குனுங்கிறதுனால நான் போட்டேன். அதை காட்டுனா உங்களுக்குன்னு சொல்லவும் தான் நாங்கள்லாம் ஏமாந்து போட்டோம். அது 3ஐயும் பிள்ளை கொண்டாந்து இங்கே தமிழ்நாட்டில் நாடு புறாவுக்கும் காமிச்சிட்டா 50 ரூபா பவுனு ஃப்ரீ பஸ்ஸு நிப்பாட்டணும். அந்த அம்மாவுக்கு எவன் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா எல்லாரோட முட்டையும் கட்டிட வேண்டியது தான். மெட்ராஸில் யாரும் நம்ம கால் வச்சிருக்க முடியாது. அதை கொண்டாந்து வெளியே இறக்கிட்டு அம்மாவோட மறைவு வந்துச்சுன்னு அவன் சீட்டை கழிச்சுட்டு அவன் ஊருக்கு அவனாக போடுவான். 2026 விஜய் தான் உட்கார வைப்போம். நாங்கள் தூங்கவே மாட்டோம் தான் சொல்கிறோம்ல. 178 நாளைக்கு தூங்க மாட்டோம். பிள்ளைய கொண்டாந்து உட்கார வச்சு ஆட்சி கட்டில் வச்சு அழகு பார்த்து என் பிள்ளை என் மகன் என் பிள்ளைய பார்க்க என்ன யாரும் விடலை. என் பிள்ளை மூத்த மகன். அதங்கட்டி என்ன வேலை இருக்குது? நம்ம பிள்ளைய உட்கார வைக்காம எங்கெங்கே ஓடுறது, வாய்க்கால் வெட்டினது, வரப்பு வெட்டினது, கொல்லை வெட்டினது, குடிகால் வெட்டினதுலாம் வந்து நான் ஏன் இது ஒரு சின்னத்தை 4 தூக்கிட்டாலே இது அவன் பிள்ளை ஒண்டி தைரியமாக வந்து இறங்கியிருக்கான். அப்புறம் அவனுக்கு போடாமல் நான் படுத்த பிறகு பண்ணுமா?